22ஆம் தேதி வந்து இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா நம்ம பங்கேற்க போகிறோமா அழைப்பு? இது வந்து யார் வேணாலும் பங்கேற்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சார், முதற்கட்டமாக இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளலாம். சார், நீங்கள் கலந்துக்கிறீங்க? எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் எதை முடிவு செய்யப்படும். அதிமுகவில் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்டாண்டில் வந்து நம்பிக்கை உள்ளவங்களும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படின்றது உங்களுடைய எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, அந்த அயோத்திக்கு வந்து எல்லா அரசியல் கட்சியினரும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவரை பற்றி கேட்கும்போது அதிமுகவில் வந்து விருப்பம் உள்ளவங்க போகலாம், எனக்கு வந்து கால்வலி இருக்குன்னா அதனால் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற நிர்வாகிகள் விருப்பம் உள்ளவங்க போகலாம் அப்படின்னா அது என்ன அடிப்படையில்? நான் இப்போ ஒரு பைட் கொடுத்தேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் மத வழிபாடு வேறு, மத அரசியல் வேறு. எந்த ஒரு மதத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை இந்த ஒரு மாஸ்க் அடிச்சுட்டு இந்த கோயிலை கட்டுங்க, இதனால ஒரு 4 பேருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கி என்னை வழிபடுங்கன்னு எந்த கடவுளும் சொல்கிறது இல்லை. அதாவது அங்கே அயோத்தியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம், அங்கே ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு மாஸ்கை வந்து இது பண்ணிவிட்டு அங்கே கோயிலை கட்டி இன்றைக்கி அதை வந்து அங்கே ஒரு ராமர் கோயிலை உண்டான அபிஷேகம் பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ஒரு ஹிந்து தான். ஆனால் வந்து ஹிந்து மதத்தின் கோட்பாடுகளுக்கு படியே அது கிடையாது அவங்க செஞ்சது வந்து. அதனால் இது பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தவிர்க்க வேண்டும் தான் சொல்லுவேன் நான். அது அவருடைய அந்த அதிமுக கட்சியின் தலைவருடைய அவர் நிலைப்பாடு. ஆனால் பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாக என்ன சொல்லியிருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குமே தவிர, இது முடிஞ்சவங்க போகலான்னு சொல்கிறதே அது இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால்ங்கிற மாதிரி அர்த்தம் தான். ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அவர். வாட் இஸ் இஸ் ஸ்டாண்ட் ஆன் திஸ்? அதாவது இன்னைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் எந்த தருணத்தில் நடக்குது, எந்த நிகழ்வு நடந்து இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது போகிறவங்க போகலாம், இல்லைனா என்னால் முடியல போகலன்னு சொல்கிறது வந்து இது சும்மா தட்டி, அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது அவர் சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு நான் சொல்ல முடியும். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.